குருமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஓகே. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? ஒரு கப் தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு அரை கப் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் 4-5 பல் முந்திரி பருப்பு, 4-5 பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து ஊற்றிட்டு அது கூட நமக்கு தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கணக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி 2 விசில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒயிட் குருமா தயாராகிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, இடியாப்பம் இதுக்கெல்லாம் சூப்பரான சைடிஷ்ங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விகிதன் குட்டி